வாயை திறந்தா பொய்ய சொல்லக்கூடிய ரோஹிணி சீக்கிரத்திலே மாட்ட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கண்டிப்பா கம்பால அடிபடுற மாரி போலீஸ்ட்ட அடி வாங்க போகுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கு போட்டி நடந்து முடிஞ்சது. அதில் மீனா வெற்றி பெற்றாங்க. அதுக்கடுத்து ஆண்களுக்கு போட்டி தயாராகுது. அதில் எல்லாரும் கலந்துக்கிடவும் செய்கிறாங்க. அந்த கலந்ததில் எல்லாருமே தோத்துருதாங்க. 3வது போட்டி தொடருது. அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நேர்ச்சியாளர் சொல்கிறாரு. உடனே போட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இதில் ஆண்கள் எல்லாரும் அவங்கவுங்க மனைவியை தூக்கிட்டு ஒத்த கால்ல நிற்கணும் அப்படின்னு போட்டியில் அறிக்கை விடுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் அதை செய்கிறாங்க. செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாங்களோ அவங்கவுங்க மனைவியை தூக்குன பிறகு அவங்களுக்கு தன்னை மனசை விட்டு பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாதிரி மகிழ்ச்சியோட பேசுகிறாங்க. அந்த டைமிங்கில் எல்லாருமே கூலிங்காகவும் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து 3 பேரும் மனோஜ், முத்து, ரவி 3 பேருமே வெற்றியும் பெற்றுறாங்க. அதுக்கடுத்து 3 பேருக்கும் பரிசு பொருட்களும் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு எல்லாரும் வாங்கிட்டும் அடுத்த சீனில் கிளம்பி எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, பாட்டியம்மா கேட்குறாங்க, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்னு பாட்டியம்மா சொல்கிறாங்க. என்ன பாட்டி, இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே நல்ல விஷயம்னா என்னென்னா சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் நான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறேன். அதில் பார்த்தோன்னா இந்த பேரன் பேத்தியெல்லாம் நான் பார்க்க வேண்டாம்டா. நீங்கள்லாம் பேரங்களெல்லாம் பார்த்துட்டேன். நான் கொள்ளு பேரன்லாம் பார்த்தா எனக்கு ஆத்மா சாந்தி அடையுங்களா அப்படின்னு பாட்டி பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி அப்படிலாம் சொல்லாத, இன்னும் 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 1000 வருஷம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்குன்றா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய பெற்று எடுங்கடா, அப்போ தாண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கொள்ளு பேரன்லாம் பார்த்தா தாண்டா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பாட்டி ஒரு வீட்டில் இருந்தக்கூடிய அவங்க வீட்டில் இருந்த ஒரு பழமையான தொட்டில் அதை தூக்கிட்டு வந்து நம்ம அண்ணாமலை வீட்டில் கொடுக்குறாங்க. இந்த தொட்டில் யார் ஃபஸ்ட்டு குழந்த இதில் வந்து தாலாட்டு ஆடப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியணும். சீக்கிரத்தில் உங்கள் அடுத்த தரக்க நான் பொங்கலுக்கு வரதுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இதில் இருக்கணும். அது யார் குழந்தைன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே பார்த்தீங்கன்னா சுஜி, பாட்டி நான் கலந்தெல்லாம் பெற்றுக்கிட விருப்பமே இல்லை அப்படின்னு சுஜி சொல்கிறாங்க. ரவிட்ட அப்போவே நான் சொல்லியிருந்தேனே, நான்லாம் குழந்தெல்லாம் பெற்று தரமாட்டேன், வாடாய் தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்கலாம், அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்த்து பெரிய ஆளாக்குனா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விஜயாவுக்கு ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடா ரவி இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு. உடனே உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நீ சொன்னியாம்மா இதை அப்படின்னு. ஆல்ரெடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சுஜி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சுஜியும் டூட்டிக்கு வேலைக்கு நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு போயிருந்தாங்க. உடனே ரவிட்ட கேட்குறாங்க, என்னடா ரவி இப்படி நடந்திருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விஜயா, என்னதான் நடக்க போதோ தெரில, இந்த வீட்டில் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சைடில் அடுத்த சீனில் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா ட்ரெகேஷன் கிளம்பி போயிருந்தாங்க. அங்கே ஒரு காரை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2 ரவுடிகள் வந்து நம்ம மீனாட்ட வந்து இந்த பூவெல்லாம் இதெல்லாம் என்ன ட்ரெகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராங்க. இது சொல்லும் போது நம்ம சிந்தாமணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு. ஏன்னா சிந்தாமணி தான் ஆளை அனுப்பி இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு. உடனே செய்யும் போதே இப்படிலாம் தூக்கி அதை இதை போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம சிந்தாமணி. அத்தனையும் பார்த்தீங்கன்னா கனவு தான் கண்டிருக்காங்க. அந்த சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா மீனா இதே நிஜத்தில் செய்யும் போது அந்த ரவுடிக 2 பேரும் செய்ய வராங்க. செய்ய முன்னக்கூட்டி இந்த மீனா அவங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாப்பெல்லாம் வச்சு பெருக்குமாறு அதுக்கடுத்து மட்டை எல்லாத்தையும் வச்சு அந்த 2 ரவுடியும் அடித்து பற்றிடுறாங்க. பற்றி முடித்தோடனே சிந்தாமணியை திட்டுறாங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் வளர்ந்து வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் உங்கள் தொழிலில் இதில் தான் காட்டணுமா? உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் எப்படினானா முன்னேறலாமே, ஒன்று வாழை இல்லாட்டினா வாழை விடு அப்படின்னு நம்ம மீனா டைலாக் சொல்கிறாங்க. உடனே நம்ம சிந்தாமணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என் முன்னாடி நீ வாழவே முடியாது, உன்னை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சிந்தாமணி பயங்கரமாக போல்ட்டாக சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி, எனக்கு முன்னக்கூட்டி நீ எப்படி வளர்ந்து வரேன் அப்படின்னு நீ பார்க்குறேன், உன்னைய எப்படி நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு. என் தொழிலுக்கு நிகராக இது வரைக்கும் யாரும் வரலை, இது மேலே வரப்போகிறதும் நான் விட போகிறதும் கிடையாது அப்படின்னு நம்ம சிந்தாமணி நம்ம மீனா பார்த்து சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் இன்னும் சரி, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு இப்போ ஒரு இடத்துல
இடத்துல தொழில் அமையுது. ஒவ்வொரு இடமும் என்னைய நாடி கொடுக்குறாங்க. அதை நான் கரெக்டாக செய்வேன். எனக்கு மட்டும் நீ எதிரியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். என் முன்னாடி உனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருந்தால் முன்னிஞ்சா செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே சிந்தாமணி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா மீனாவை அடிச்சிருந்தாங்க. உடனே சிந்தாமணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி தான் நண்பர்களே அடுத்தடுத்த எபிசோடு போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.